ரசூலுல்லாஹ் நீங்க போய் பாருங்கன்றாங்க. நீங்க போய் பாருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு திருமணம் முடிவாயிட்டு என்று சொன்னவரை பார்த்து சொல்ற நீங்க போய் பாருங்கன்றாங்க. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வைக்கிறாங்க. போய் பாருங்கன்றதை எங்க சமுதாயம் விளங்கினது பிள்ளை. போய் பாருங்கன்னா என்ன தெரியுமா? வெள்ளை மணமகளா இருந்தா எடுங்க, கருப்பா இருந்தா உடுங்கன்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. அதை போய் பாருங்கிறது அப்படித்தான் விளங்கி வச்சு, அழகானவளா இருந்தா எடுங்க, கருப்பா இருந்தா உடுங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்க்க சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்கு பார்க்க சொல்லல. ஓண்ட மனசுல இடம் பிடிக்குதாண்டு விளங்கிட்டானே, அந்த பார்த்த உடனே அந்த பிள்ளையோட வாழலாம் என்கிற ஒரு எண்ணம் உனக்கு ஏற்படும், உனக்கு என்னது ஒரு நட்பு வளரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு தான் சொன்னாங்களே இந்த ஹதீஸை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? உடைக்கிறதுக்கு விளங்கி வச்சுக்கிறாங்க. போய் பாரு புற பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி என்னது, இதுக்கு அந்த ஹதீஸை வைக்கிற ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்லல. இப்போ முதலாவது என்ன விஷயம் என்றால், ஒரு திருமணத்தை தான் யாரை முடிக்க போகிறேன், தான் எவனை முடிக்க போகிறேன் என்பதை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தீர்மானிக்க சுதந்திரத்தை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறது. தீர்மானிக்கிற சுதந்திரம் சொல்லி தேடி திரியறதல்ல. அவர்கள் ஒரு மணமகளை பேசிட்டு வராங்களா, முழு சுதந்திரம் யாருக்கு இருக்கணும்? அந்த மணமகளுக்கு இருக்கணும். மணமகனை தேர்வு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, அல்லது இவளை தான் நான் முடிப்பேன் என்னது மணமகன் சொல்றான், அவனுக்கு உரிமை இருக்கணும். இது உரிமை இல்லை. இதுவும் இந்த சமூகத்தில் ஃபசாது வளர்றதுக்கு இன்னொரு காரணம். திருமணத்தை அணுகின முறை அது ஒரு இப்பொழுது காரணமாக மாறி வருவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவன் தான் ஒரு எதிர்த்த ஒரு குடும்பத்தில் ஒரு மணமகளை ஒரு மகன் விரும்பிடுவான், முடிக்கணும்னு நினைப்பாரு. விரும்புறது என்ற சப்ஜெக்ட் வேறவா பேசணும். சரியா இஸ்லாம் சொல்ற அடிப்படையில் இவர மனசுக்கு பட்டு முடிக்கணும்னு நினைச்சால் வீட்டுக்கு வருவாரு. வந்து சொன்னா அந்த ஃபேமிலியா உசுறு போனாலும் இந்த வீட்டுக்கு கால் வைக்கலாது, வேற இப்படி நின்றுவாரு. புள்ள பாப்பாரு, என்னடா இது இஸ்லாம் சொல்றது, இந்த வீட்டுல இந்த இஸ்லாம் எங்களுக்கு தெரியும், நீ இஸ்லாத்தை என்ன சொல்ல வராத, நான் 20 வருஷம் 30 வருஷம் இஸ்லாத்தை இருந்திக்கிறேன் அப்படி என்று சொல்லி சப்ஜெக்ட் முடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு பெண் புள்ள வாரா, எனது தந்தை எனக்கு விருப்பம் இல்லாமல் திருமணம் முடித்து வைத்து விட்டார், என்ன சொல்லுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ரத்துன்னு சொன்னாங்க. உன திருமணத்தை நான் ரத்து செய்றேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பொம்பளை புகாரில வர செய்தி, அந்த பெண் மகள் சொல்கிறாள், நான் விருப்பத்தோடு தான், எனக்கு விருப்பம், அவர் முடிச்சு வச்சது எனக்கு விருப்பம், பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் இப்படி செஞ்சேன்றாங்க. பெண்களுக்கு இஸ்லாத்தில் என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதை செஞ்சேன்றாங்க. இன்றைக்கு அந்த உரிமையை 175 தான் எடுத்துறாங்க. இது ஒரு பிரச்சனை காரணம். ஒரு ஆண்மகன்டா ஏதாவது சொல்லி பிரச்சனைப்பட்டு ஏதாவது செஞ்சிருவான். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தனக்கு வரக்கூடிய மருமகனை விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. 16 வயசு புள்ள 40 வயசு உள்ளவனுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. 16 வயசு 40 உள்ளவனுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. சொல்றான் இஸ்லாமா, யார் சொன்னது இஸ்லாம் என்று? அது இஸ்லாம் பிரச்சனை இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50ல இருந்து 6 வயசு பிள்ளை முடிச்சாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்தது வழிமுறைக்காக முடித்தார்களா? அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சு வைக்கிற இடத்துக்கு தெரியுமா இவங்க? பணம், மாப்பிள்ளை பத்தி எந்த பார்வையும் இல்லை, அவன் பணம் எனக்கு கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி தன் மகளுடைய எந்த விருப்பமும் பார்க்காமல் நிர்பந்தித்து முடித்து வைக்கிறார். வாழ்க்கை ஒரு பெரிய அலங்கோலமா போய்த்து முடியுது. அதுல மட்டும் சுன்னத், அது சுன்னத்தா? அது சுன்னத் இல்ல, அது சுன்னத்னு சொல்லி முடிக்கிறாங்க. டக்குன்னு சுன்னத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திலே மிகச் சிறந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் பேசுகிறார்கள். நபிமார்களுக்கு பின்னால் சிறந்த அபூபக்கர் எல்லாம் நான் முடிக்கணும் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வயசுல பெருசு அதனால வானாண்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சுன்னத்தை விட்டாங்களோ, நீங்க வயதுல மூத்தவர் அதனால வானாண்டாங்க. உமர் ரலியல்லாஹு மனம் பேசுறாங்க, நீங்களும் வயதுல மூத்தவர் வானாண்டாங்க. அலி ரலியல்லாஹு பேசினாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு வயசுல சரியா இருந்தா முடிச்சு கொடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சுன்னத்தை விட்டாங்களா? ஒரு சைடு எடுத்துட்டு ஒரு சமூகத்தை நாசமாக்கிறது. சகோதரர்களே, இதெல்லாம் சுன்னத்து கிடையாது. சுன்னத்து எங்கேயோ இருக்கு, அதுல செய்யணும். திருமணத்திலே ஒரு பெண்ணுடைய விருப்பமும் ஒரு ஆணுடைய விருப்பமும் மிக முக்கியம். வாழ போறது அவர்கள். இவர் சொல்றாரு, உனக்கு நலவு எனக்கு தான் தெரியும், 19 வருஷமா உன நலவெல்லாம் நான் தானே பார்த்தேன், அப்ப எனக்கு இதை பார்க்க தெரியாதா? இவர் இதை பார்க்க தெரியும், பார்த்தாலும் வார பிரச்சனைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க, நான் தான் இருக்கணும். வார பிரச்சனை நீங்க பார்த்துன்னு சொன்னா பிரச்சனை யார் பார்க்கிறது? சகோதரர்களே, ஆக ஒரு பிள்ளையுடைய விருப்பம் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லம் யுரலில் முத்தஹாப்பைனி இல்ல நிக்கா, இருவர் திருமணம் முடித்துக் கொள்ள முடிவு செய்து விட்டால் திருமணத்தை தவிர வேற எந்த தீர்வும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இருவர், திருமதியில வரக்கூடிய செய்தி, திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த இருவருக்கும் திருமணத்தை தவிர வேற எந்த தீர்வும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்மா சொல்லிட்டு போனாங்களா? இதெல்லாம் சரியாக அணுகப்பட்டால் பிரச்சனை எப்பயே முடிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இங்கே பாருங்க, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மனம், அதாவது
ஒரு மணமகளை பேசி வருவான், முடிக்க விருப்பப்படுவார், அவருடைய மார்க்கம் இவருக்கு விருப்பம், அவருடைய பண்பும் இவருக்கு விருப்பம். ஆனா ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முடிச்சு கொடுக்க மாட்டான். என்ன செய்யறா? இதுக்கு பிறகு அந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சு. என்ன கலாச்சாரம்? காணாம போறது. ரெண்டு பேரும் காணா. எப்படி காணாம போற கலாச்சாரம் ஆரம்பிச்சிச்சு. அது செஞ்சு காட்டினாங்களா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு இப்ப என்னது? ஓகே, இப்ப கேட்டோன்னே முடிச்சு கொடுத்துறது. அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் காணாம பேத்துருவாங்க தெரியும். காணாம பேத்துருவாங்க அது காட்டின உடனே இப்படி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இது நேரத்தோட சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜுஹு வ இல்லா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் கபீர். நீங்கள் மனம் பேசி வந்தால், உங்களது மகளை யாராவது மனம் பேசி வந்தால், அவரது மார்க்கம் உங்களுக்கு சரியாகப்படுகிறதா, அவரது பண்புகள் உங்களை விரும்புகிறதா, உங்களுக்கு கவர்கிறதா, முடித்து வையுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்படும், ஃபசாதுகளும் ஃபித்னாக்களும் ஏற்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு இதை சொன்னாங்க? நீங்க மனசால விரும்பிட்டீங்க இவர் நல்லவர் என்று, வேறு வேறு காரணங்களுக்காக முடிச்சு வைக்காம இருக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னு சொன்னா உலகத்துல ஃபசாது ஃபித்னா வரும். யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செக்ஷன் நான் ஏன் பேசுறேன் தெரியுமா? மார்க்கத்தை பாருங்க வெற்றி பெறும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மார்க்கத்தை பார்க்கிறவங்க 10 வீதம் தான். கொள்கை பேசுகின்ற சகோதரர்களிலும் நிறைய பேர். மார்க்கத்துக்காக என்ற நட்பவர்கள் குறைவு. பணம், பணம், அந்தஸ்து, குடும்ப கௌரவம், பெரிய அந்த அந்த இதுவைகளுக்காக தனது மகளுடைய எத்தனையோ வாழ்க்கையெல்லாம் பாழாக்குறாங்க, தன்னை மகண்ட வாழ்க்கையை பாழாக்குறாங்க. சகோதரர்களே, இஸ்லாம் இதுக்காக வேண்டி புள்ளகள் எடுத்துட கூடாது. எப்படி அப்படின்னா நல்லா விரும்பலாம் போலன்னு சொல்லி அதுல இன்றைக்கு நடக்கிற கூத்துக்களும் ஹராமும் 1000. நான் அதை சொல்லவில்லை. மனம் பேசி வார ஒருத்தன் வீட்டுக்கு பிள்ளையிட மனசுல முடிக்கணும்னு நினைக்கிறது சரி, ஓகே. வாப்பா என்ன செய்யக்கூடாது? கௌரவம் என்ற ஒன்றை குரோசாக வைத்து தடுக்க கூடாது. சகோதரர்களே, ஆக நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய முதலான கடைசியாக வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் இந்த ஃபசாதிலே இந்த உலகத்திலே கிளம்பி இருக்கக்கூடிய இந்த ஒழுக்க கேட்டிற்கு மிக முக்கியமான காரணமாக 2 விஷயத்தில் இருக்கிறார்கள். ஒன்று, திருமணத்துடைய முக்கியத்துவத்தை உணராமை. உரிய வயசு வந்துட்டு சொன்னால் 20 வயசா 18 வயசா, ஆணோ பெண்ணோ முடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு உங்களுக்கு விளங்குதா? முழு சுதந்திரத்தையும் கொடுத்து அவனை முடிக்க வைக்கணும். முழு சுதந்திரத்தையும் கொடுத்து அவனை முடிக்க வைக்கணும். இது சுதந்திரத்தை கொடுக்கறல்ல, அல்ல சுதந்திரத்தை கொடுத்துட்டு முடிக்காத மாதிரி ஆக்கி வைக்கிறது. யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செக்ஷன் நான் ஏன் பேசுறேன் தெரியுமா? மார்க்கத்தை பாருங்க வெற்றி பெறும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மார்க்கத்தை பார்க்கிறவங்க 10 வீதம் தான். கொள்கை பேசுகின்ற சகோதரர்களிலும் நிறைய பேர். மார்க்கத்துக்காக என்ற நட்பவர்கள் குறைவு. பணம், பணம், அந்தஸ்து, குடும்ப கௌரவம், பெரிய அந்த அந்த இதுவைகளுக்காக தனது மகளுடைய எத்தனையோ வாழ்க்கையெல்லாம் பாழாக்குறாங்க, தன்னை மகண்ட வாழ்க்கையை பாழாக்குறாங்க. சகோதரர்களே, இஸ்லாம் இதுக்காக வேண்டி புள்ளகள் எடுத்துட கூடாது. எப்படி அப்படின்னா நல்லா விரும்பலாம் போலன்னு சொல்லி அதுல இன்றைக்கு நடக்கிற கூத்துக்களும் ஹராமும் 1000. நான் அதை சொல்லவில்லை. மனம் பேசி வார ஒருத்தன் வீட்டுக்கு பிள்ளையிட மனசுல முடிக்கணும்னு நினைக்கிறது சரி, ஓகே. வாப்பா என்ன செய்யக்கூடாது? கௌரவம் என்ற ஒன்றை குரோசாக வைத்து தடுக்க கூடாது. சகோதரர்களே, ஆக நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய முதலான கடைசியாக வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் இந்த ஃபசாதிலே இந்த உலகத்திலே